தமிழ்நாட்டுல இந்த புள்ளிங்கோ கலாச்சாரத்தை ஊக்குவித்து வளர்த்த ஒரு அரசியல் தலைவர் திருமாவளவன் அவர்கள். அவருடைய கட்சி கொடியை மண்டையில கலரிங் பண்ணிட்டு இருக்கிற பையனை பிடிச்சி அப்படியே ஆசையா தடவி பார்ப்பார். இந்த கலரிங் எல்லாம் ஊக்குவிச்சது அவர் தான். மஞ்சள் கலரு, பச்சை கலரு, வானவில் இருக்கிற எல்லா கலரையும் தலையில ஹேர் கலரிங் பண்ணிட்டு இந்த புள்ளிங்கோ கலாச்சாரம் தமிழகத்துல வேரூன்றி வளருவதற்கு அடிப்படை காரணமாக இருந்தவர், ஒரு அடிப்படை காரணமாக இருக்கிற ஒரு அரசியல் தலைவர் திருமாவளவன் அவர்கள். அவரும் இந்த மோசமான இந்த சிறார்கள் இந்த நிலைமைக்கு ஒரு ரீல்ஸுக்காக கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய மனம் குற்ற மனமாக மாறி இருக்கிறது என்று சொன்னால் திருமாவளவன் அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும். ஏன்னு சொன்னா அவரு மேடையிலே சொல்லியிருக்காரு, என்னுடைய கட்சிக்காரெல்லாம் 10 கேஸ் வாங்கணும், போராட்டம் நடத்தணும், மக்களுக்காக போராடணும், மண்ணுக்காக போராடணும், இயற்கையை காப்பாத்துறதுக்காக போராடணும்னு அவர் சொல்லலைங்க. 10 கேஸ் வாங்கணும். எதுக்காக கேஸ் வாங்கணும்? எதுக்காவது கேஸ் வாங்கணும். இப்ப கேஸ் வாங்கிட்டு உட்காந்துருக்காங்கல்ல, கேஸ் வாங்குறதுக்காகவே ஒரு கொலை முயற்சியை பண்ணியிருக்காங்க அந்த பசங்க. வேற எந்த நோக்கமும் கிடையாது. அதை ரெக்கார்ட் பண்ணி ரீல்ஸா போட்டா நம்ம ஜெயிலுக்கு தான் போகணுன்றது அந்த பசங்களுக்கு தெரியாதா? அப்போ ஜெயிலுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாகவே இருந்திருக்கிறது. ஜெயிலுக்கு இவர்களை எல்லாம் போக வைக்கணுங்கிறது திருமாவளவன் அவர்களுடைய நோக்கமாக இருந்திருக்கிறது. திருமாவளவன் அவர்கள் இந்த விஷயத்துல பொறுப்பேற்று இனிமேலாவது இந்த புள்ளிங்கோ கலாச்சாரத்தை தமிழகத்துல அவர் வளர்த்து விடாமல் நல்ல வழியில இளைஞர்களை, அவரை சார்ந்திருக்கிற இளைஞர்களை நல்ல வழியில் செலுத்துவதற்கான முயற்சியை அவர் செயல்படுத்த வேண்டும்.